Dear students, last class we have seen the monocot structure of monocot root seed and dicot seed. Today we are going to see the little part apomixis, polyembryony and parthenocarpic. Apomixis is nothing but reproduction involved union of method without union of male and female gamete தான் வந்து அப்போமிக்சிஸ். ஓகேவா, ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா என்னது, ஃப்ளாரிங் பிளான்ஸில் நடக்கக்கூடியது. fertilization அப்படின்றது fusion of male and female gamete, that is called ampemixis. So apomixis அப்படின்றது என்னன்னா, reproduction does not involve union of male and female gamete அப்படின்றது தான் வந்து apomixis. ஓகேவா, இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். இந்த அப்போமிக்சிஸை வந்து ஃபஸ்ட்டு இந்த அப்போமிக்சிஸ் அப்படின்ற டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணது விங்க்லர் இன் 1908. ஓகேவா, தென் இட் இஸ் த usual sexual system by form of reproduction which does not involve meiosis and synchrony. Why இங்கே வந்து does not involve meiosis and synchrony அப்படின்றாங்க? ஏன் அப்படின்னா இன்வால்வ் அதாவது யூனியன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் அதுதான் வந்து என்னது, synchrony. ஆஃப்டர் synchrony meiosis will occur to reduce the number of chromosomes. ஸோ இது ரெண்டுமே நடக்காதனால தான் இதுக்கு என்ன பேர், this type of embryo form is called apomixis. ஓகேவா, மகேஸ்வரி அப்படின்றவங்க he is the father of plant embryology, classified apomixis into 2 types, recurrent and non-recurrent. Recurrent apomixis அப்படின்றது என்னென்னா, it includes vegetative reproduction and agamospermy. vegetative reproduction அப்படின்றது நம்மளுக்கே தெரியும் இல்லையா, reproduction occur by the propagation by the part of other than the seeds. ஓகேவா, இப்போ சீட் மூலமாக புதிய தாவரம் உருவாகாமல் பை ஸ்டெம் ஆர் பை பல்பில்ஸ் ஆர் பை பல்ப் ஆர் பை ரூட் அப்படி உருவாகிறதா வந்து என்னது, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். அகமோஸ்போமி அப்படின்றது என்னென்னா, எம்ப்ரியோஸ் ஆர் ஃபார்ம்டு பை எலிமினேட்டிங் மியாசிஸ் அண்ட் சின்கமி. சின்கமி உருவாகாமல் மியாசிஸ் ஃபார்மேஷன் நடக்காமல் எம்ப்ரியோ ஃபார்ம் ஆனால் அதுக்கு பேர் தான் வந்து என்னது, அகமோஸ்போமி. ஓகேவா, ஸோ தென் இட் வில் பி டிவைடட் இன்டு 3 types, அட்வென்டிவ் எம்ப்ரியானி, டிப்ளோஸ்போரி அண்டு அப்போஸ்போரி. ஓகேவா, இது எல்லாமே வந்து என்னது, ரெக்கரண்ட் அப்போமிக்சிஸ். அகமோஸ்போர்மி அப்படின்றது சொன்னோம். தென் அட்வென்டிவ் எம்ப்ரியானி அப்படின்னு என்னென்னா, எம்ப்ரியோஸ் அரைசஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட்டிக் செல்ஸ் எய்தர் ஃப்ரம் நியூசெல்லஸ் ஆர் இன்டெகுமெண்ட். அதாவது எம்ப்ரியோஸ் வந்து எங்கேருந்து உருவாகும் அப்படின்னா, நியூசெல்லஸில் இருந்தோ அல்லது இன்டெகுமெண்ட்டில் இருந்தோ டைரெக்டாக உருவாச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு அட்வென்டிவ் எம்ப்ரியானி. that is called otherwise called sporophytic budding. That is otherwise called sporophytic budding. Then இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே வந்து கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்சண்ட். ஏன் அப்படின்னா அங்கே என்ன நடக்கலை, ஃபார்மேஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் ஆப்சண்ட், ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் ஆப்சண்ட். ஸோ கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்சண்ட். திஸ் டைப் ஆஃப் அட்வென்டிவ் எம்ப்ரியானி வில் பி அக்கர் இன் தி சிட்ரஸ் அண்டு மேஞ்சிஃபெரா. சிட்ரஸ் அப்படின்றது இந்த லெமன், ஆரஞ்சு அதெல்லாமே வந்து சிட்ரஸ். மேஞ்சிஃபெரா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், மேங்கோ இல்லையா. நெக்ஸ்ட் வந்து டிப்ளோஸ்போரி. டிப்ளோஸ்போரி அப்படின்றது என்னென்னா, a diploid embryo sac is formed from megaspore mother cell without a regular meiotic divisions. மெகாஸ்போர் மதர் செல் வந்து மியாட்டிக் டிவிஷன் நடந்தால் தான் மெகாஸ்போர்ஸ் உருவாகும். அந்த மெகாஸ்போரும் மைக்ரோஸ்போரும் ஃபியூசன் ஆகி தான் சின்கமி நடக்கும். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, மெகாஸ்போர் மதர் செல்லில் வந்து மியாட்டிக் செல் டிவிஷன் நடக்காமல் டைரெக்டாக மெகாஸ்போர் மதர் செல்லே என்னவா மாறிடுது, எம்ப்ரியோசாக் ஃபார்மேஷன்ஸில் இன்வால்வ் ஆகுது. ஸோ தட் இஸ் கால்டு டிப்ளோஸ்போரி. இட் இஸ் அதர்வைஸ் கால் ஜெனரேட்டிவ் அப்போஸ்போரி. நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்ன பிளான்ட்டில் நடக்கும் அப்படின்னா, யூப்பட்டோரியம் அண்டு எய்ர்வா அப்படின்ற பிளான்ஸில் நடக்கும். அப்போஸ்போரி அப்படின்றது என்னென்னா, மெகாஸ்போர் மதர் செல் undergoes the normal meiosis and 4 megaspore formed gradually disappear. A new cell or cell becomes activated and develops into a diploid embryo sac. இங்கே அப்போஸ்போரியில் வந்து மெகாஸ்போர் மதர் செல் வந்து மியாசிஸ் செல் டிவிஷன் நடந்து மெகாஸ்போர்களை உண்டு பண்ணும். இருந்தாலும் அது என்ன ஆகும், டிஸப்பியர் ஆயிரும். அது டிஸப்பியர் ஆயிடுறதுனால என்ன நடக்காது, சின்கமி நடக்காது. ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் வில் நாட் பி அக்கர். ஸோ எ நியூ செல் ஆர் செல்ஸ் வந்து என்ன ஆகும், ஆக்டிவேட் ஆகி டெவலப் இன்டு எ டிப்ளாய்டு எம்ப்ரியோ சாக்காக டெவலப்ட் ஆகும். ஓகே, திஸ் டைப் ஆஃப் அப்போஸ்போரி இஸ் ஆல்சோ கால்டு சொமாட்டிக் அப்போஸ்போரி. இதுக்கு எக்ஸாம்பிள் ஹைராசியம் அண்டு பார்த்தீனியம். ஸோ இந்த அப்போஸ்போரி, தென் இந்த அப்போஸ்போரி, டிப்ளோஸ்போரி, சொமாட்டிக் பட்டிங், அட்வென்டிவ் எம்ப்ரியானி, அகமோஸ்போரி, இது எல்லாமே வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ். இது எல்லாமே வந்து எதோட
ரெக்கரண்ட் அப்போமிக்சிஸில் நடக்கக்கூடியது. நான் ரெக்கரண்ட் அப்போமிக்சிஸ்னால் என்னென்னா, ஹாப்ளாய்டு எம்ப்ரியோசாக் வந்து டெவலப்டு ஆஃப்டர் மியாசிஸ் டெவலப்ஸ் இன்டு எம்ப்ரியோ வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். எம்ப்ரியோசாக் ஹாப்ளாய்டு எம்ப்ரியோசாக் வந்து மியாசிஸ்க்கு அப்புறம் என்னவா டெவலப் ஆகும்னா எம்ப்ரியோவாக டெவலப் ஆகும். இதுக்கு தான் வந்து என்னது நான் ரெக்கரண்ட் அப்போமிக்சிஸ். ஸோ இந்த அப்போமிக்சிஸ் அப்படின்றது ஒரு செப்பரேட் 5 மார்க் கொஸ்டின்ஸ், இன்டீரியர் 5 மார்க் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாலி எம்ப்ரியானி. இந்த பாலி எம்ப்ரியானி அப்படின்றது என்னென்னா, ஒரு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அக்கரன்ஸ் ஆஃப் மோர் தென் ஒன் எம்ப்ரியோ இன் எ சீட் இஸ் கால்டு பாலி எம்ப்ரியானி. ஒரு சீடில் வந்து ஒரு மோர் தென் ஒன் எம்ப்ரியோ இன் எ சீடு, ஒரு சீடில் மோர் தென் ஒன் எம்ப்ரியோ, ஒரு எம்ப்ரியோ ஒரு கருவிற்கு மேலே இருந்தது அப்படின்னா அதுக்கு தான் என்ன பேர், பாலி எம்ப்ரியானி. பாலி எம்ப்ரியானின்னு என்ன, பல கரு நிலை. த ஃபர்ஸ்ட் கேஸ் ஆஃப் பாலி எம்ப்ரியானி வாஸ் ரிப்போர்ட்டட் இன் சர்டன் ஆரஞ்சஸ் பை ஆண்டன் வான் லியூவன்ஹாக் in the year 1719. பாலியம்பிரியானி வந்து என்னது, இட் வில் பி டிவைடட் இன்டு 4 கேட்டகரிஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஆரிஜின். அது எந்த இடத்துல இருந்து தோன்றுறது அப்படின்றத பொறுத்து இட் மே பி டிவைடட் இன்டு 4 கேட்டகரிஸ். க்ளீவேஜ் பாலியம்பிரியானி. க்ளீவேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா, எம்ப்ரியோ வந்து டிவிஷன் ஆகும் இல்லையா, 2 செல்ஸாவோ 4 செல்ஸாவோ 8 செல்ஸாவோ டிவைட் ஆகிற அந்த ஸ்டேஜஸ்க்கு பேர் தான் என்னது க்ளீவேஜ். அந்த மாதிரி டிவைட் ஆகும் பொழுது ஆர்கிட்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மாதிரி டிவைட் ஆகும் பொழுது ஒரு அதாவது பல கருக்கள், க்ளீவேஜ் அப்படின்னக்குள்ளார டிவைட் ஆகும் பொழுது பல கருக்கள் உருவாகும். அதுதான் வந்து க்ளீவேஜ் பாலி எம்ப்ரியானி. நெக்ஸ்ட் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் எம்ப்ரியோ பை செல்ஸ் ஆஃப் த எம்ப்ரியோசாக் அதர் தேன் எக். அதாவது எக் வந்து ஃபியூஷன் ஆகி எம்ப்ரியோ உருவாகும். அதை தவிர எம்ப்ரியோசாக்கில் என்னென்ன இருக்குது, ஆன்டிபோடல் செல்ஸ் இருக்கும், சினர்ஜிட்ஸ் இருக்கும், நியூசெல்லஸ் இருக்கும், இதெல்லாம் இருக்கும் இல்லையா. இந்த ஆன்டிபோடல் செல்ஸோ அல்லது எம்ப்ரியோசாக்கோ இல்லது நியூசெல்லஸோ ஏதாவது ஒன்று வந்து என்னவா மாறும், எம்ப்ரியோவாக மாறும். அதுதான் வந்து என்னது பாலி எம்ப்ரியான். அப்போ என்ன ஆகும், ஃபியூஷன் ஆஃப் எக்ஸும் எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆகும். அதர் தன் த எக்ஸ் ஆல்சோ வில் பி ஃபார்ம்டு தி எம்ப்ரியோ. ஸோ அங்கே வந்து என்னாகும், பல கருக்கள் உருவாகக்கூடிய நிலைமை உருவாகும். அதுதான் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் எம்ப்ரியோ பை செல்ஸ் ஆஃப் எம்ப்ரியோசாக் அதர் தேன் தி எக்ஸ். ஓகேவா. ஸோ சினர்ஜிட்ஸ் வந்து எதில் உருவாகும்னா, அரிஸ்டலோக்கியா அப்படின்ற பிளான்ட்டில் சினர்ஜிட்ஸில் வந்து பாலி எம்ப்ரியானி உருவாகும். ஆன்டிபோடல் செல்ஸ் ஃபார்ம் தி எம்ப்ரியோஸ் இந்த அல்மஸ் அண்ட் எண்டோஸ்போம் வில் பி பெலனோஸ்போரால் உருவாகும். ஓகேவா. தேர்டு பார்ட் வந்து என்னென்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் மோர் தென் ஒன் எம்ப்ரியோசாக் வித்தின் த சேம் ஓவியூல். ஒரே ஓவியூலுக்குள்ளே ஒரு எம்ப்ரியோ மோர் தென் ஒன் எம்ப்ரியோசாக் உருவாகும். அதுதான் வந்து என்னது பாலி எம்ப்ரியானி. பல கருநிலைகள், அதாவது ஒவ்வொரு எம்ப்ரியோசாக்லேயும் ஒரு கரு உருவாகும். ஸோ அப்போ அங்கே வந்து என்ன ஆகும், பாலி எம்ப்ரியானி ஸ்டேஜஸ் வில் பி அக்கர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்னது, பாலி எம்ப்ரியானி அப்படின்றது ஒரு செப்பரேட் 2 மார்க் கொஸ்டின். 4 டைப்ஸும் வந்து செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 4th டைப், ஆக்டிவேஷன் ஆஃப் சம் ஸ்போரோஃபைட்டிக் செல்ஸ் ஆஃப் த ஓவியூல். ஸ்போரோஃபைட்டிக் செல்ஸ் அப்படின்னக்குள்ள என்னவா இருக்கும், நியூசெல்லஸ் இருக்கும், இல்லாத இன்டகுமெண்ட்ஸ் இருக்கும். சிட்ரஸ்லேயும் சைசீசியம் அப்படின்றதுலேயும் வந்து என்ன இருக்கும், ஸ்போரோஃபைட்டிக் செல்ஸ் வந்து என்னவா உருவாகும் அப்படின்னா கருக்களை உருவாக்கக்கூடிய பாலி எம்ப்ரியானி ஸ்டேஜஸில் உருவாகும். ஓகேவா. இதனால் என்ன ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் அப்படின்றது வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாலி எம்ப்ரியானி என்ன அப்படின்னா, the seedlings formed from the nucellar tissue in citrus are found better clones for orchids. Embryos derived through polyembryony are found virus free. அதாவது ஃபியூஷன் ஆஃப் கேமிட்ஸ் வந்து எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும் பொழுது என்னாகும், அதில் வந்து 2 பிளான்ஸ் இன்வால்வ் ஆகும். சம்டைம்ஸ் இட் மே பி வைரஸ் டிசீசஸ் ஃபார்ம் ஆகிறது சான்சஸ் இருக்குது. பட் எம்ப்ரியோ டிரைவ்டு ஃப்ரம் பாலிஎம்ப்ரியானி மூலம் உருவாகக்கூடிய பிளான்ஸோ அல்லது எம்ப்ரியோஸ்க்கோ வந்து என்ன இருக்கும், வைரஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தினோகார்பிக் அப்படின்றது என்னென்னா, பார்த்தினோகார்பிக் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம் இல்லையா. வாட் இஸ் பார்த்தினோகார்பிக்? ஃப்ரூட் லைக், அதாவது ஓவரி வித்தவுட் த ஆக்ட் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன், அதாவது ஃப்ரூட் ஃபார்மேஷன் வித்தவுட் த ஆக்ட் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன், அதுதான் வந்து என்னது பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட் இல்லையா. ஓவரி எப்போ உருவாகும், ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் ஒன்லி ஓவரி பிகம்ஸ் தி ஃப்ரூட் அண்ட் ஓவியூல் பிகம்ஸ் தி சீட் இல்லையா. இதில் வந்து ஃப்ரூட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது ஃபெர்டிலைசேஷனே நடக்காததுக்கு முன்னாடியே ஃப்ரூட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஃப்ரம் த ஓவரியிலேருந்து டெவலப் ஆகும். என்ன அப்படின்னா வித்தவுட் த ஆக்ட் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன். அந்த மாதிரியான ஃப்ரூட்டுக்கு தான் என்ன பேர், பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ். ஓகேவா. ஸோ இந்த பார்த்தினோகார்பிக் அப்படின்றது புக் பேக் 5 மார்க் கொஸ்டின்.
ஃபுல்லாகவே வாட் இஸ் பார்த்தனோகார்பிக் அப்படின்னு எழுதி அதோட டைப்ஸு சிக்னிஃபிகன்ஸ் எழுதணும். ஓகேவா? தென் invariably they will not have true seeds. Many commercial fruits are made seedless. அதாவது நம்மளே வந்து இப்போ மார்க்கெட்டுக்கு போனோம் அப்படின்னா சீட்லெஸ் கிரேப்ஸு, பனானா, பப்பாயாலாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து என்னது பார்த்தனோகார்பிக் மூலமாக உருவானது. எதனால் அப்படின்னா இதில் வந்து நிறைய எக்கனாமிக் வேல்யூபிள். இப்போ பப்பாயாலாம் பார்த்தீங்க அப்படின்னா பப்பாயா இல்லை கிரேப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், அதில் சீட்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த பல்பி ரீஜனோட குவான்டிட்டி கம்மியாக இருக்கும். சப்போஸ் அது சீட்லெஸ்ஸாக இருக்கும் பொழுது அந்த மீசோஃபைட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பல்பி ரீஜன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்போது எக்கனாமிக் வேல்யூபிளாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி இந்த பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஃபார் தி குட் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி இன் தி ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். ஓகே, தென் இதை முதல்ல வந்து நிட்ஸ் அப்படின்றவர் கிளாஸிஃபை பண்ணார். நிட்ஸ் இன் 1963 கிளாஸிஃபைட் த பார்த்தனோகார்பிக் இன்டு த ஜெனட்டிக் பார்த்தனோகார்பிக், என்விரான்மெண்டல் பார்த்தனோகார்பிக் அண்ட் கெமிக்கலி இன்டியூஸ்டு பார்த்தனோகார்பிக். ஸோ பார்த்தனோகார்பிக் அப்படின்றது வித்தவுட் த ஆக்ட் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் ஃப்ரூட் ஃபார்மேஷன். அது வந்து ஜெனட்டிக்கலாகவும் இருக்கலாம், சம்டைம்ஸ் என்விரான்மெண்டலாக கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கலாம், சம்டைம்ஸ் கெமிக்கல் இன்டியூஸ்டு பார்த்தனோகார்பிக். நம்மளே வந்து என்னது இந்த ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ தான் சொன்னோம் இல்லையா, அது வந்து என்ன ஆகும், ஃபார் கெட்டிங் த ஹை குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஃப்ரூட்ஸ் தே மே பி இன்டியூஸ்டு சம் கெமிக்கல்ஸ் டு do the parthenocarpic fruits. Okay, genetic parthenocarpy அப்படின்றது parthenocarpy arises due to the hybridization or mutation மூலமாக உருவாக்கக்கூடியது genetic parthenocarpic. genetic mutation அப்படின்றது என்னது, sudden changes occurring in the chromosome number இல்லையா. ஸோ அந்த மாதிரி குரோமோசோம் நம்பரில் திடீரென மாற்றம் ஏற்படும் பொழுது அந்த விதைகள் உருவாகிறதுக்கோ அல்லது அந்த பல்பி ரீஜனுக்கான குரோமோசோமோ டபுளிங் ஆகும், நம்பர் டபுளிங் ஆகும் பொழுது அந்த குவான்டிட்டி வில் பி மோர் தென். அது மோஸ்ட் ப்ராபப்ளி சிட்ரஸ் குக்கர் பீட்டாவில் வந்து ஜெனட்டிக் பார்த்தனோகார்பி நடக்கும். என்விரான்மெண்டல் பார்த்தனோகார்பிக் அப்படின்றது என்ன, என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, டியூ டு த என்விரான்மெண்டல் கண்டிஷன் இட் மே பி அ ஃப்ராஸ்ட், ஃபாக், லோ டெம்பரேச்சரோ இல்லை ஹை டெம்பரேச்சரோ இருக்கும் பொழுது தட் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் வில் பி இன்டியூஸ் தி பார்த்தனோகார்பிக். For example, low temperature for 3 to 19 hours induces parthenocarpic in pear. Pear அப்படின்றது என்னது, இந்த பேரிக்காய் இருக்கு இல்லையா, பியர் ஃப்ரூட் அப்படின்னு என்னது, அந்த பியர் ஃப்ரூட்டில் வந்து 3 to 19 hours லோ டெம்பரேச்சர் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து சீட்லெஸ் ஃப்ரூட் வந்து ஃபார்மேஷன் ஆகும். அதாவது வித்தவுட் த ஆக்ட் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் ஃப்ரூட் ஃபார்மேஷன் நடக்கும். கெமிக்கலி இன்டியூஸ்டு பார்த்தனோகார்பிக் அப்படின்னா, கெமிக்கல் அப்படின்றது வந்து நம்ம வாட் ஆர் த கெமிக்கல்ஸ் யூஸ்டு ஃபார் ஃப்ரூட் ஃபார்மேஷன்ஸ். நம்ம ஏற்கனவே க்ரோத் ஹார்மோன்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா, ஆக்சின், ஜிப்ரலின் அதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா. ஜிப்ரலின் வந்து நம்ம ஃபிசியலாஜிக்கல் எஃபெக்ட் ஆஃப் ஜிப்ரலின் படிக்கும் பொழுது ஜிப்ரலின் இன்டியூசஸ் பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு படித்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சில தாவரங்களில் வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்காமல் கனிகள் உருவாகணும் அப்படின்னா ஜிப்ரலின் அதன் மேலே தெளிக்கும் பொழுது என்னாகும், இட் வில் பி இன்டியூசிங் தி ஃப்ரூட்ஸ். ஸோ தீஸ் ஆர் த 3 types of classification in the parthenocarpic: genetic parthenocarpic, environmental parthenocarpic and chemically induced parthenocarpic. What is the importance of this parthenocarpic fruits? Significance என்ன, seedless fruits have great significance in horticulture. horticulture அப்படின்றது என்ன, தோட்டக்கலையில் வந்து சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் வந்து இப்போ நிறைய இடத்துல இப்போ எல்லாமே வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு லெவலில் வந்து எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் ஃபார்மேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து கமர்ஷியல் இம்பார்ட்டன்ஸ் நிறைய அதிக அளவில் இருக்கும், எக்கனாமிக் வேல்யூபிளாக இருக்கும், நியூட்ரிட்டிவ் டிஷ்யூஸ் அதிகமாக இருக்கும். தென் சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஜாம், ஜெல்லி, சாசஸ், ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ் எக்ஸெட்ரா. ஹை ப்ரொப்போர்ஷன் ஆஃப் எடிபிள் பார்ட் இஸ் அவைலபிள் இன் பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்ஸ் டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் சீட்ஸ். ஓகேவா, சீடு இருக்கும் பொழுது அது இட் ஆக்குபை சம் ஸ்பேஸ் அண்ட் த ஈட்டபிள் பார்ட்ஸ் வில் பி ரெடியூஸ்டு. ஸோ சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னுக்குள்ளார குவான்டிட்டி ஆஃப் த ஃப்ரூட்டி ரீஜன்ஸ் எடிபிள் பார்ட் வில் பி ஹையர். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னது சிக்னிஃபிகன்ஸ். இந்த சிக்னிஃபிகன்ஸை தனியாக 3 மார்க் கொஸ்டின்லேயும் கேட்பாங்க. ஓகேவா, நம்மளை வந்து வி கம்ப்ளீட்டட் த ஃபஸ்ட் சாப்டர். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் சாப்டர் வில் see the next video.